காலை வணக்கம். காலை பொழுதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம காலையில எவ்வளவு ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலான சக்சஸ் நமக்கு உடனே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எஸ், அந்த பிரச்சனை ஆனா மார்னிங் காஃபி வியூவர்ஸ்க்கு கிடையாது. ஏன்னா டெய்லி காலையில தான் அவங்க நம்ம ஷோ பாக்குறாங்களே. எஸ், கரெக்ட். உங்க எல்லாரையும் உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் காஃபிக்கு வெல்கம் பண்றோம். ஸ்வாதி, கொஞ்ச நாளாவே ஆதார் கார்டு பத்தின அப்டேட் வந்து நம்ம எல்லாரையுமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்குல்ல? ஆமா கண்மணி, எனக்கு கூட அதே டவுட் தான். ஃபர்ஸ்ட் திங் என்னடானா, நம்மளோட சலுகைகளை மத்தவங்க யூஸ் பண்ணிட கூடாது, அதுக்காக நம்மளுக்கு ஒரு ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட், இப்ப என்ன சொல்றாங்க, கவர்மெண்டோட ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆதார் கார்டு தான் ஒன்லி நெசசிட்டி கிடையாது, ஒன்லி ப்ரூஃபா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ ஆதார் கார்டோட பர்பஸ் தான் என்ன? சரி, இப்ப நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத ஸ்வாதி. இந்த ப்ராப்ளம் எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத நான் சொல்றேன். எப்போ ஆதார் கார்டையும் பேன் நம்பரையும் இணைக்கணும் அப்படிங்கறது திட்டத்தை பத்தின பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் இந்த ப்ராப்ளம், கன்ஃபியூஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, அதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? அதாவது ஸ்வாதி, இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த நபருடைய பெயர் அவர் பக்கத்திலேயே அவங்க அப்பாவோட பெயர் ஆதார் கார்டுல இருக்கும். ஆனா பேன் கார்டுல எப்படி இருக்கும்னா அவர் பெயருக்கு முன்னாடியே அவர் அப்பாவோட பெயரை இனிஷியலா கொடுத்துருப்பாங்க. சோ இப்போ இதெல்லாம் இணைக்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சான். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேர்ல வந்து இனிஷியலா இருக்கு, இன்னொரு கார்டுல வந்து அவருடைய அப்பா பேரு ஃபுல் நேமா இருக்கு. சோ அவுட்புட்ல எந்த பெயரை காட்டணும்னு சொல்லி சாஃப்ட்வேர் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதுல என்ன பிரச்சனை? இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஆக்சுவலி இதுவரைக்கும் கவர்மெண்ட் 25 கோடி பேருக்கு பேன் கார்டு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ மொத்தமாவே 1 கோடி பேர் தான் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய பேன் கார்டை கேன்சல் பண்ணுவாங்க. சரி, இதுக்கப்புறமாவது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் ஒன்னா இணைப்பாங்கன்ட்டு நம்பலாம். அந்த நம்பிக்கையோட நம்ம அடுத்ததா ஒரு நல்ல யோகாசனம் காத்துட்டு இருக்கு. யோகாசனம் பார்க்கலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா சேதுவாசனா. சேதுவாசனா பாடியில ரொம்ப பேலன்ஸ் கொடுக்கிற ஒரு ஆசனா. அதை தவிர்த்து உங்களோட ஸ்டிஃப்னஸ், உங்க முதுகு பகுதிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது தான் சேதுவாசனா. இது நார்மலி விமனோட பாடியில பிளட் சர்க்குலேஷன், அவங்க உறுப்பு வேலை செய்யற விதமே மென்னோட பாடியோட கொஞ்சம் வேறுபடும். ஸோ சேதுவாசனா பண்ணும்போது அதுக்கு தகுந்தாப்புல, உறுப்புகளுக்கு தகுந்தாப்புல எவ்வளவு பிளட் ஃப்ளோ இருக்கணும், எவ்வளவு சர்க்குலேஷன் இருக்கணும்ட்டு அதை கரெக்டா பார்த்து சீரமைக்கிறதுக்கு சேதுவாசனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம சேதுவாசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உட்காரும் போது உங்க கைகள் எங்க இருக்குன்னு பாத்துக்கோ. உங்க கை கரெக்டா உங்க பட் லைனுக்கு பின்னாடி, அதாவது இடுப்பு இங்க இருக்கிறதுனா அந்த பகுதியில கையை விரிஞ்சாப்புல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காரதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ கால்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கு. இப்போ மெதுவா உங்க இடுப்பு தூக்குங்க. இந்த இடுப்பு தூக்கும் போது ஒரே டைம்ல உங்க பாதம் கீழே பதியும். இந்த மாதிரி பாதம் கீழே பதியும் போது வயிறு மேல, கழுத்து கீழே. மெதுவா காலை இறக்கிடுங்க, ஸ்லோவா. இப்போ இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம். உங்க பாடிய மெதுவா நீங்க ஹிப் எழுப்பும் போது பாதம் கீழே கரெக்டா பதியணும். பதிஞ்சு உங்களோட கழுத்து கீழே விழும். உங்களுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தா நீங்க மெதுவா ரிலீஸ் பண்ணிடுங்க. cervical spondylitis, vertigo பிரச்சனைனா தலை கீழே தொங்குனாலும் மேல நிறைய நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் தலை சுத்தல் ப்ராப்ளம், vertigo ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சேதுவாசனா பண்ணும்போது ஒரு மூச்சு இழுத்து விட்டு மெதுவா நீங்க தலைய சரியா பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா கீழே மெதுவா விட்டு அகெயின் ஒன் மோர் டைம் நீங்க மூச்சு எடுத்து விட்டு அகெயின் நீங்க முன்னாடி பார்த்துட்டு உங்க பாடியை நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு உமனோட பெஸ்ட் ஆசனான்னு சொல்லலாம். சேதுவாசனா என்னென்னலாம் உங்க பாடியில பண்ணும்? உங்களோட வயிற்று பகுதியில இருக்கிற ஹார்மோனல் பேலன்ஸை இது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிவிடும். எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல வயிறு வலிக்குச்சுன்னா சேதுவாசனா இஸ் த பெஸ்ட் ரெமெடி. சேதுவாசனா நார்மலி உங்களை அடிவயிறு, உங்க கிட்னி அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது மாதாந்திர பிரச்சனையில உங்களுக்கு அடிவயிறு வலிச்சதுன்னா டெஃபினெட்லி சேதுவாசனா இஸ் அ பெஸ்ட் ரெமெடி. நீங்க அதை டெய்லி ட்ரை பண்ணுங்க, அடிவயிறு ப்ராப்ளம் கம்மியாகும்.
இன்கேஸ் நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி டெய்லி உங்க சேத்து ஆசனாவை ரெகுலரா மார்னிங் இல்ல ஈவினிங் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட அப்டாமினல், அதாவது அடிவயிறு வயிறு பகுதியில பிளட் சர்க்குலேஷன் சீராகும். அது உங்களோட பிரெக்னன்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவும் இல்லாம உங்களோட கிட்னில இருக்கிற ஃபங்க்ஷனை சீராக்குறதுக்கு சேத்து ஆசனா இஸ் த பெஸ்ட் ஆசனா. cervical problem, vertigo problem இல்ல spondylosis அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா சேத்து ஆசனா நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். ஏன்னா கழுத்து பகுதி அண்ட் முதுகு தண்டு கொஞ்சம் வளையுது, அப்புறமா கொஞ்சம் நீண்ட நேரம் நிறைய நேரம் கீழே தொங்கி இருக்கிறதுனால வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வேணா நீங்க சேத்து ஆசனா பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நீங்க சேத்து ஆசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். கண்மணி, நம்மளோட பிரெயினை அமைதிப்படுத்துறதுக்கும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கும் இந்த ஆசனா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை கூட இந்த ஆசனாவால இம்ப்ரூவ் பண்ணலாம். சோ இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு மருந்து மாத்திரலாம் இல்லையா? ஆமா சுவாதி, இந்த மாதிரி எல்லா பலன்களும் மத்தவங்களும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தானே இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் தினந்தோறும் அவங்களுடைய வீட்டுக்கே கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். எஸ், இப்ப மார்னிங் கஃபேல அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நேத்து வீட்டுல இருக்கும்போது டிவில தி ஜங்கிள் புக் படம் பார்த்தேன். படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மாக்லி கேரக்டர் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஆனா ரியல் லைஃப்ல இந்த மாதிரி காட்டுல தனியா ஒருத்தரால மிருகங்களோட சேர்ந்து வாழ முடியுமா? அட சினிமாவை விடுமா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீ ஷாக் ஆயிடுவ. உத்தரப்பிரதேஷ்ல கட்டாரிகாத் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு. சோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஆபீசர்ஸ் இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காங்க. அந்த டைம்ல தான் அவங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு குரங்கு கூட்டத்தை பார்த்திருக்காங்க. அந்த குரங்கு கூட்டத்துக்கு கூடயே ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருந்ததை கவனிச்சிருக்காங்க. குரங்கு கூட்டத்தோட ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருந்தாளா? ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் பார்த்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குரங்கு ஃபேமிலி இருக்குல்ல, அந்த குரங்குகள் எல்லாமே அந்த பொண்ணை தன்னோட ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தது. சோ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஆபீசர்ஸ் அந்த பொண்ணை நோக்கி போயிருக்காங்க. அதாவது இந்த குரங்கு கூட்டத்தை எல்லாத்தையுமே விலக்கிட்டு அந்த பொண்ணை நோக்கி போயிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இந்த ஆபீசர்ஸ், அதாவது மனுஷங்களை பார்த்து குரங்கு மாதிரியே பயந்து ஓடி இருக்கான். வாவ், இது கேட்கும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. குரங்கு கூட்டம் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிச்சுன்னு வேற சொல்ற. அப்ப இதுதான் ரியல் ஜங்கிள் புக். அடுத்தது நான் சொல்ல வர்றது கேளு. அடுத்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து அந்த பொண்ணை நோக்கி போயிருக்காங்க. அந்த பொண்ணு உடம்புல நிறைய காயங்கள் இருந்திருக்கு. சோ அதனால அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய வித்தியாசமான பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால அவர் வித்தியாசமா நடந்துக்கிறா? அந்த பொண்ணு வந்து ஜென்ரலா ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரியே நடந்துக்கலாம். அதாவது 2 காலால அவளுக்கு நடக்க தெரியல, குரங்கு மாதிரி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறமா அவளுக்கு சரியா சாப்பிட தெரியல. இதை விட மேல அந்த பொண்ணுக்கு வந்து எந்த லாங்குவேஜஸும் தெரியல, பேசவும் வரலையா. ஓ மை காட், கிட்டத்தட்ட குரங்குகளோட சேர்ந்து குரங்கு மாதிரியே அவ வந்து லைஃப் ஸ்டைல லீட் பண்ணிருக்கா இத்தனை நாள். சரி, எப்படி அவ குரங்கு கூட்டத்தோட சேர்ந்தாலாம்? அது சரியா இன்னும் கண்டுபிடிக்கல. பட் இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி அந்த பொண்ணு வந்து மனுஷங்களை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாலாம். இப்போ அந்த பயம் எல்லாம் நீங்கி இருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட்னால பயம் நீங்கி இருக்குன்னு சொல்றாங்க. சரி, எப்படியோ அவளை காப்பாத்திட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம். சரி, இப்ப நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க விஸ்வா அருண் ராஜா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஷனர் அண்ட் கோச். நம்ம இவ்வளோ நாள் நம்ம காம்பினேஷனாக பார்த்துட்டு இருந்த டெக்னிக்ஸ், செப்பரேட்டாக பார்த்துட்டு இருந்த டெக்னிக்ஸ், அதை காம்பினேஷனாக நம்ம ஃபிட்னஸ்க்காகவும் ஒரு ஃபைட்டுக்காகவும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ரிவிஷன் ஆஃப் ஆல் தி டெக்னிக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கேஷுவலாக என்னோட மூமெண்ட்டை இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்க பாருங்கள். நான் இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக ஒரு ஃபிட்னஸ் பர்பஸ்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம், ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாப் கிராஸ் வருது. அண்ட் இதை நான் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரீ ஸ்டைலாக பண்ண போகிறேன். ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக என்னோட மெமரி எப்படிலாம் எனக்கு கொண்டு போதோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ்க்கு எவ்ரிடே பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ ஸ்ட்ரெயிட், தென் நீ ஹேண்ட் அண்ட் லெக் கோஆர்டினேஷன் பார்க்குறீங்க. தென் அது சர்க்குலர் மூமெண்ட்டில் வருது. அதுவே ஒரு எல்போவில் கொடுக்குறீங்க. அதை ஃப்ரீ ஹேண்டாக இப்படி கொண்டு வரீங்க அண்ட் ஃப்ரீ ஹேண்டாக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க. அண்ட் மேலே இது இப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது பின்னால் எடுத்துகிட்டு போகிறீங்க, சைடில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ சைடில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இதெல்லாம் ரொம்ப இன்வேரியபிளாக எனி அட்டாக் எனி டைம் வந்ததுன்னா ஜஸ்ட் உங்கள் பாடி மூமெண்ட்லேயே வச்சுருக்கிறது. இதை ஃபிட்னஸில் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும். இப்போது இதை நான் பார்ட்னரோட சுபா, நம்ம ப்ராக்டிஷனரோட நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கம் சுபா.
நம்ம ஃப்ரீ ஃப்ளோயிங் டெக்னிக்ஸா ஃப்ரீ ஸ்டைல் மார்ஷல் ஆர்ட்ஸா இவ்வளோ நாள் நம்ம படித்த டெக்னிக்ஸை ஒரு காம்பினேஷனா ஃபிட்னஸ்க்காகவும் டுகெதராகவும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இண்டிபெண்டாக செஞ்சு காமிச்ச விஷயத்த நாங்கள் ஐ டு ஐ பார்த்து ஒரு பார்ட்னராக நீங்கள் இதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபெலோ பார்ட்னருக்கும் இந்த ரொட்டீன்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா தென் ஒரு பார்ட்னரை பண்ணி பண்ணுற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆன் கார்ட் பொசிஷன், ஐ டு ஐ, ஒன் லெக் ஃபார்வர்ட், ஒன் லெக் பேக், ஹேண்ட்ஸ் அப். ஸோ இதுலேருந்து நான் எந்த அட்டாக் கொண்டு போகிறேனோ அவங்களும் அதை டிஃபெண்ட் பண்ணாமல் நீங்களும் அதே அட்டாக் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ நான் லெஃப்ட் கொண்டு போனால் அவங்க லெஃப்ட் கொண்டு வராங்க. தென் ரைட், ஜஸ்ட் கோ 1 2 3 4 5 6. தென் இதை சர்க்குலர் அட்டாக்ல பண்ணுங்க. நான் லெஃப்ட் கொண்டு வரேன், நீங்கள் லெஃப்ட் கொண்டு வாங்க. லெஃப்ட் லெஃப்ட், ரைட் ரைட், இங்கே. ஸோ இன்னும் கிட்ட வாங்க, இன்னும் கிட்ட வாங்க. ஸோ இதை டச் பண்ணாமல் ஆனால் ஐ டு ஐ பார்த்துட்டு உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் ஜஸ்ட் இதை பார்த்துக்கிறீங்க. ஸோ ஒரு சர்க்குலர் அட்டாக். ஸோ பாடி மூமெண்ட்டோடு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு பர்சன் கூட பண்ணும்போது உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா ரியல் டைமில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அந்த ரிஃப்ளெக்ஸ் கிடைக்குது. ஸோ இமேஜினரியாக தனியாக பண்ணும்போது ஃபிட்னஸ் பர்பஸ்க்கும் ஒரு பார்ட்னர் கூட பண்ணும்போது அது உங்களோட ஸ்ட்ரீட் டிஃபென்ஸ் பர்பஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ ஹுக் டிஃபென்ஸ் பார்த்தீங்க, தென் டூ எல்போ. ஸோ ஐ டு ஐ பார்த்து அந்த இன்னொரு பர்சனோட எல்போ அட்டாக். தென் கோ ஃபார் அ நீ கிக். ஜஸ்ட் நீ இப்படி ரைஸ் பண்ணுங்க. எஸ், நீ என்கிட்ட ரைஸ் பண்ணுறது, என்கிட்ட சென்டர் லைனில் ரைஸ் பண்ணுற மாதிரி. எஸ். ஸோ இப்போ நான் நீ எப்படி ரைஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிளாக் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் ரைஸ் யூர் நீ. நான் இப்படி பிளாக் பண்ணுறேன். ஓகே, டூ தட். எஸ். தென் இப்போ நான் ஒரு ஃப்ரண்ட் கிக் வந்தால் நீங்கள் எப்படி பிளாக் பண்ணுவீங்க? கம் க்ளோஸர். லெக்கால பிளாக் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். ஸோ நான் ஃப்ரண்ட் லெக் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் கம் க்ளோசர், கம் க்ளோசர், பிளாக் அண்ட் அட்டாக், பிளாக் அண்ட் அட்டாக். அட்டாக் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட். நான் என்ன டெக்னிக் இது வந்து நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா ஒரு பர்சன் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்களோ அதை மிரர் இமேஜ் மாதிரி நீங்கள் எடுத்து அதே டெக்னிக்காக திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ்க்கான ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும், ரெஸ்பான்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஓகே, இது ஒரு மார்க் ப்ராக்டிஸ் மாதிரி. நான் ஒரு லெக் எடுத்து போகிறேன். கோ. ஓகே, கோ. ஸோ இது சர்டன் காம்பினேஷன்ஸ். இப்போ இதை பேடில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பேடில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் இந்த வேரியேஷன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பேட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ நம்ம பேட் ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். இதை ஃப்ரீ ஸ்டைல் மூவ்மெண்ட்ஸாக பண்ண போகிறேன். நான் என்ன அட்டாக் பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியாது, அவங்க அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் ஃபாலோ த கிளாஸ். ஓகே, ரெஸ்பெக்ட். அண்ட் இது ஒரு அப்பர் பிளாக், ஒரு ஸ்லாப் வர்றத பிளாக் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு பாடி மூவ்மெண்ட் இப்படி இருந்துகிட்டே இருக்கட்டும். ஓகே, கம் க்ளோஸர். 1 2 3 4 5. எஸ். ஓகே, 1 2 3 4 5. இப்படி நான் எஸ் சிம்பிள் சென்டரில் வர்றது ஜஸ்ட் அவங்க இப்படி ஜஸ்ட் அதை புஷ் டவுன் பண்ணுறாங்க. ஓகே, இட்ஸ் ப்ரெஸ்ஸிங் பிளாக். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு அப்பர் ஸ்லாப்புக்கான பிளாக். இதுவும் ஸ்டே கிளாஸில் பார்த்துருக்கோம். ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா இவங்க ரிஃப்ளெக்ஸில் ஈஸியாக அப்படி எடுக்கிறாங்க. கையை எடுக்கும் போது முட்டி காமிச்சிடாதீங்க, எல்போ காமிச்சிடாதீங்க, இந்த ஃபோர் ஆர்ம் மட்டும் டிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அண்ட் ரிமெம்பர் இது எல்லாமே ஒரு ஃப்ரீ ஸ்டைலில் இதுக்கு. அண்ட் எம்டி ஹேண்டாக இருக்கும் போது மட்டும்தான் பண்ணணும். ஏதாவது வெப்பன் யாரான்னு வச்சிருந்து கத்தியில் வந்தெல்லாம் கையை தூக்கிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எஸ். இப்போ லெக்கும் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ லெக், எஸ். அண்ட் யூ கேன் கிக் இன் திஸ். கிக் கிக். இப்போ இன்னொரு டிப் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது என்னென்னா லோவர் பாடி கீழே நான் கையெல்லாம் கொண்டு போயிட்டேன்னா அப்பர் பாடி அதாவது கையை வந்து கீழே எடுத்துகிட்டு போகாதீங்க பிளாக் பண்ண. கிக்ஸ்லாம் வந்ததுன்னா முக்கால்வாசி நேரம் மேலேருந்து கையை கீழே எடுத்துகிட்டு போகாதீங்க. மேலே இருக்க ஹேண்ட் உங்கள் அப்பர் பாடி ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரைஸ் பண்ணி வச்சிருக்கப்பட்டது. ஸோ லெக் டெக்னிக்ஸே நம்ம பார்த்துருக்கோம். லெக் ஒரு கிக் இப்படி ஸ்விங்காக வந்ததுன்னா அது லெக்காலேயே சர்க்குலர் கிக்கில் டிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் கிக் அண்ட் கிக். கம் க்ளோசர், கம் க்ளோசர் அண்ட் கிக். எஸ்.
ஸோ அப்பர் பாடி லோவர் பாடி பார்த்துட்டு இருக்கோம். அப்பர் மிட் லோவர் பாடி டிஃப்ரெண்ட் ஃப்ரீ ஸ்டைலா ஐம் ஜஸ்ட் மூவிங் அரவுண்ட் சர்க்குலர் அட்டாக்ஸ் ஸ்ட்ரைட் அட்டாக்ஸ்னு அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் லோவர் பாடியில் ஒரு அட்டாக் கொடுத்து திருப்பி அப்பருக்கு போவேன். எஸ் குட், கம் க்ளோசர். நான் மேலே போகும்போது அவங்க பிளாக் பண்ணிட்டே ஒரு அட்டாக் இப்படி எடுத்துட்டு வராங்க. ஓகே, ஜஸ்ட் கோ ஃப்ரீ ஃப்ளோ. கம் சர்க்கிள், அப்படியே சர்க்கிளில் வாங்க. ஓகே, come closer, come closer, come closer. So deflected. So இப்போ இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குன்னு எஸ். ஸோ நான் அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க மல்டிபிள் அட்டாக்ஸ் ஜஸ்ட் ஷி இஸ் ஜஸ்ட் த்ரோயிங். இது பேர் வாலி ஆஃப் பஞ்சஸ்னு பேர், வாலி ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ்னு பேர். ஸோ அவங்கள பிடிக்க விடுறதுக்கு கம் க்ளோசர், கம் க்ளோசர். இப்போ ஏதாவது அட்டாக் யூஸ் பண்ணி மேக் மீ லீவ் திஸ். நோ, இப்போ பாடி வெயிட் யூஸ் பண்ணக்கூடாது. டெக்னிக் நீங்கள் படித்தது படி ஏற்கனவே யூஸ் பண்ண பிளாக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். மல்டிபிளாக யூஸ் பண்ணும். ஆப்பனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் டக்குன்னு விட்டுற மாட்டாங்க. அதனால் ஒரு சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணால் அது யூஸ் ஆகாது. அதுக்கு தான் மல்டிபிள் ஆஃப் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த கிரிப் நான் வச்சுருக்கேன்னா இதை வச்சு இவங்க ப்ரெஸ் பண்ணி ஒரு லெக் இப்படி எடுத்துகிட்டு போய் அந்த நீல கிக் பண்ணாங்கனாலும் சடனாக ஒரு கேப் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த கேப் வச்சு நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான விண்டோ அதுதான். ஸோ இது 1 minute 2 minute அந்த மாதிரி ட்ரெயின்டு ப்ராக்டிஷனர்ஸ் கூட உங்கள் பார்ட்னரும் உங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அவங்க கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா தனியாகவே சிங்கிளாக நீங்கள் ஃப்ரீ ஸ்டைலாக உங்கள் பாடி மூவ் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஃபேட் பர்னிங் இருக்குது, ஃபிட்னஸ் பர்பஸ் இருக்குது, ரிஃப்ளெக்ஸ் பர்பஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸோட நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஏற்கனவே பார்த்த பல டெக்னிக்ஸோட ரிவிஷனை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஒரு விஷயத்த மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா அப்பதான் ஒரு குறிப்பிட்ட கலையில நம்மளால எக்ஸ்பர்ட் ஆக முடியும். எஸ், ஸோ ரிவிஷன் முடிச்சுட்டு எல்லாருமே டயர்டா இருப்பீங்க. ஸோ ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததா வரப்போறது மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இப்பெல்லாம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான் செல்போனுங்கிற மாதிரி ஆயிடுச்சுல? ஆமா கண்மணி, நேத்து கூட நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்க கூட ஒரு பொண்ணு ஷாப்பிங் பண்றதை விட்டுட்டு ஒரு ஓரமா நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருந்தா. சோ எங்க பார்த்தாலும் இப்ப செல்ஃபி தான். செல்ஃபி எடுத்துக்கிறது இருக்கட்டும், அதிகமா போட்டோ எடுக்கப்பட்ட புலி எதுன்னு தெரியுமா? புலிய அதிகமா போட்டோ எடுக்கிறாங்கன்னா அப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு சர்க்கஸ் கம்பெனியா தான் இருக்க முடியும். சர்க்கஸ் கிடையாது, ஆனா கர்நாடகால பந்திப்பூர் அப்படிங்கிற புலிகள் சரணாலயம் இருக்கு. அந்த சரணாலயத்துல பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு புலி இருக்கான். அதுதான் ரொம்ப பாப்புலரான புலியா. எதனால அவ்வளவு பாப்புலரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே புலிய பாக்கணும்னு சொல்லிட்டு அங்க மக்கள் கூட்டம் வரும்போது இந்த புலி தான் எல்லாருக்குமே தென்படுமா, இந்த புலி தான் அதிகமா அங்க எல்லாருமே பார்க்கப்படுதான். அதனாலதான் இது எல்லாருமே அதிகபட்சமா போட்டோ எடுத்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்களாவே அந்த புலி காணாம போயிடுச்சா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷனுக்காக காட்டுக்குள்ள போயிருக்காங்க. போனப்பதான் பாத்திருக்காங்க அங்க ஒரு புலி இறந்து கிடந்திருக்கு. ஒருவேளை இந்த புலி தான் பிரின்ஸா இருக்குமோன்னு அவங்களுக்கே டவுட் வந்திருக்கு. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க, இந்த புலி தான் பிரின்ஸ்னு. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்களா, இது பிரின்ஸ் கிடையாதுன்னு. ஆக்சுவலா இந்த சம்மர்ல அனிமல்ஸ்க்கு கூட தண்ணி கிடைக்காம போறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்ல? ஆமா ஸ்வாதி, ஏன்னா எல்லாமே ஒரு செயின் ப்ராசஸ் தானே. மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாருமே சேஃபா நல்லா இருந்தாதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். எஸ், இப்போ ஒரு சமூக அக்கறையோட ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். செல்ஃபிஷா அடுத்த ஒரு பியூட்டி டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப காமன் அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களை பற்றி ரொம்ப வரி பண்ணுற ஒரு டாபிக். அதாவது இளநரை ஆர் ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர். இந்த ப்ரீமெச்சூர் கிரேயிங் ஆஃப் ஹேர் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு, நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், நிறைய குழந்தைங்களுக்கு கூட கிரே ஹேர் ரொம்ப ஏர்லி இன் லைஃபே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இது ஏன் வருது, என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரேயிங் ரொம்ப சப்போஸ் உங்களுக்கு ஒரு 20 வயசுக்கு முன்னே கிரேயிங் வருது அப்படிங்கும்போது தான் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஆகிடுது. பேரண்ட்ஸ்க்கும் சரி, அந்த ஹூஎவர் அந்த பேஷண்ட்டுக்கும் சரி, ரொம்ப தே கெட் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஸோ இந்த பிக்மெண்டேஷன், அந்த ஹேர் பிக்மெண்ட் பற்றி நம்ம கொஞ்சம் பேசினா தான் அந்த கிரேயிங் பற்றி நம்ம இன்னுமே புரிஞ்சுக்க முடியும். ஏன் நம்ம ஹேர் பிளாக்காக இருக்குது, சில பேரோட ஹேர் ஏன் ரெட்டாக இருக்குது, சில பேரோட ஏன் எல்லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேருக்கு கலர் கொடுக்குற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் மெலனின் தான். அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்குற அதே பிக்மெண்ட் மெலனின் தான் ஹேருக்கும் கலர் கொடுக்குது. அந்த மெலனின்லேயே 2 வகையான மெலனின் இருக்குங்க. அந்த மெலனின்ல யூ மெலனின் அப்படிங்கிறது தான் ப்ரௌன் ஆர் பிளாக் கலர் கொடுக்கறது. அதுதான் நம்ம மோஸ்ட்டாக ஏஷியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரௌன் ஆர் பிளாக் ஹேராக இருக்கும்.
இன்னொரு மெலனின் டைப் தான் ஃபியோமெலனின் அப்படின்னு சொல்றது. அது வந்து ரெட் ஆர் yellow பிக்மெண்ட் கொடுக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அயர்லாந்து அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்கிறவங்க தான் வந்து ஒரு நீங்க அவங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், ஒரு ரெட் கலர் ஹேர், ப்ளூ ஐஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இல்ல பிளாண்ட் ஹேரோட அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபியோமெலனின் தான் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மெலனின்ங்கிறது வந்து உங்களுக்கு நம்ம முடியோட நம்ம முடி இப்படி ஒரு சிங்கிள் ஹேர் இருக்குன்னா அதுக்கு வெளிப்பகுதியும் உள்பகுதியும் இருக்கும். அந்த உள்பகுதியை காட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்பகுதியில் ஒரு ஷீத் மாதிரி, அதாவது ஒரு கவரிங் மாதிரி ஒரு முடிக்கும் இருக்கும். ஸோ அந்த கவரிங்க்கு மேலே இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்க சோர்ஸ் ஆஃப் மெலனின் அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து தான் வந்து மெலனின் வந்து உள்ள அந்த முடிக்குள்ள மைக்ரேட் ஆகும். ஸோ வெளியில இருந்து உள்ள வந்து அந்த மெலனின் உள்ள போய் ஃபுல் முடியுமே கலர் வருது உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வெளியிலேருந்து உள்ள போறது ஒரு சைக்கிள். ஃபர்ஸ்ட் 45 இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு 7லேருந்து 15 சைக்கிள் நடக்கும். அதாவது முடியோட வெளிப்பகுதியிலேருந்து உள்பகுதிக்கு போய் உள்ள வந்து ஹேர் பல்ப்லேருந்து மெலனின் இன்னமும் உற்பத்தி ஆகி அந்த ஃபுல் ஹேர் வந்து உங்களுக்கு டார்க்கா மாறுறது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். இந்த மாதிரி 7 to 15 சைக்கிள்ஸ் வந்து நம்ம லைஃப் டைம் ஒரு 45 to 50 இயர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ்ல நடக்கும். ஒருவேளை இந்த முடிக்கு வெளியே இருக்கிற அந்த மெலனினோட உற்பத்தி ஆகிற இடம் வந்து காஞ்சு போயிடுச்சு, இன்னும் வந்து அந்த மெலனினே இனிமே அந்த உற்பத்தி ஆகலை அப்படிங்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து அந்த மைக்ரேஷன் ஒழுங்கா நடக்கலை அப்படிங்கும் போதும் இந்த ஹேர் வந்து உங்களுக்கு கலர் வராம உங்களுக்கு நிறைய மாறுறது வந்து திஸ் இஸ் த ரீசன். உங்களுக்கு ஏன் இது வந்து நடக்குது, ஏன் வந்து அந்த ஒரு சோர்ஸ் வந்து ட்ரை அப் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பல ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து 20 வயசுக்கு முன்னாடியே நரை வந்ததுன்னா யூஸ்வலி ஜெனட்டிக் தான் அது. அண்ட் ஆர் சப்போஸ் வந்து சில பேருக்கு வந்து உங்களுக்கு தன்னெதிர்ப்பு நோயெல்லாம் இருக்கும். விட்டிலிகோ அப்படிங்கிற வந்து உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க வெள்ளையா வந்து ஸ்கின்ல இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஏரியால ஸ்கின்ல இருக்கிற ஹேர் வந்து சிலதெல்லாம் வெள்ளையா மாறி போயிடும். ஸோ இல்லைன்னா வந்து சில தன்னெதிர்ப்பு நோயிலையும் வந்து வெள்ளையா மாறுற சான்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கே வந்து வரும். அதெல்லாம் கன்ஜெனிட்டல் இஷ்யூஸ் உங்களுக்கு. இது தவிர வந்து ஒண்ணுமே இல்லாம நார்மல் குழந்தைங்களுக்கு கூட 20 வயசுக்கு கீழே சப்போஸ் அவங்க ஃபேமிலியிலே ஹிஸ்டரி இருக்குன்னா ரொம்ப நார்மலா காமனா கிரே ஹேர் வந்து சீக்கிரமே வர சான்ஸ் இருக்கு. ஸோ இது தவிர வந்து சில டெஃபிஷியன்சிஸ் லைக் காப்பர், எஸ்பெஷலி காப்பருங்கிறது அந்த மெலனினோட சிந்தசிஸ், அந்த மெலனின் பிக்மெண்ட்டை வந்து உற்பத்தி ஆக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி காப்பர். ஸோ காப்பர் டெஃபிஷியன்சி இருந்தாலுமே வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது உண்டு. காப்பர் தவிர வந்து அயர்ன் டெஃபிஷியன்சியுமே வந்து கிரே ஹேர் கொடுக்கறது உண்டுங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ளிமெண்ட் பண்ணா சில பேருக்கு வந்து திருப்பி அந்த டார்க்கனிங் ஆஃப் ஹேர் வந்து கண்டிப்பா நடக்கிற சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது தவிர வந்து வேற என்ன காஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மேட்டிக் பீப்புள் அவங்களுக்குமே வந்து ஹேர்ல வந்து உங்களுக்கு கிரேயிங் ஆஃப் ஹேர் சீக்கிரம் நடக்கும். இல்லை கிட்னி டிசீசஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து உங்களுக்கு புரோட்டீன் சத்து இதர் நம்ம கூடியமான அளவு வந்து புரோட்டீன் சத்து எடுத்துக்க மாட்டேங்கிறோம் உணவுல, இல்லை நம்ம எடுக்கிற புரோட்டீன் சத்து வந்து உங்களுக்கு அந்த நம்ம இன்டெஸ்டைன் ஒரு நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்லேருந்து அப்சார்ப்ஷன் நல்லா இல்லை அப்படிங்கும் போதுமே கிரே ஹேர் நிறைய பேருக்கு வரதுண்டு. இது தவிர வந்து ஒரு பர்டிகுலர் தன்னெதிர்ப்பு நோய் இருக்கு. அதாவது நம்ம ரத்த சோர்வுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அனீமியா. அதுலேயே பெர்னிஷியஸ் அனீமியாங்கிற ஒரு வகையான ரத்த சோர்வுலையும் வந்து இந்த மாதிரி கிரே ஹேர் ரொம்ப காமனா வரதுண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் போதும் கிரே ஹேர் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். இது தவிர வேற என்னெல்லாம் கிரே ஹேரோட ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் தான். அதாவது ஒழுங்கா தூக்கம் இல்லாதது அண்ட் ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் காசஸ் வெரி ஏர்லி கிரேயிங் ஆஃப் ஹேர். ஏன்னா ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ங்கிறது வந்து நம்ம அந்த பிக்மெண்ட், அந்த மெலனின் பிக்மெண்ட்டை சீக்கிரமே கரைச்சிடும். அதனாலே வந்து கிரேயிங் ஆஃப் ஹேர் இஸ் வெரி காமன் இன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ். சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப்ல இருப்பாங்க, இல்லை ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. லைஃப்ல வந்து சில ஒரு இமோஷனல் ஆர் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா they will start graying very soon. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இட் இஸ் ஒன்லி பிகாஸ் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தணிக்கிறதுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இனஃபா இல்லை. ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல் குறைஞ்சு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாயிடுது உங்களுக்கு. ஸோ இந்த கிரே ஹேருக்கு என்ன பண்ணலாம், வாட் கேன் வி டூ, என்ன ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் யுவர் லைஃப் ஸ்டைல் இஸ் பேட், இஃப் யூர் ஹேவிங் அ பேட் டயட், உங்களுக்கு தூக்கம் சரியில்லை, இல்லைன்னா வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு இடம் மாற்றம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை அட்ரஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிக்கோங்க. ஸ்மோக்கிங் கண்டிப்பாக வந்து யூ ஷுட் குவிட் ஸ்மோக்கிங், எஸ்பெஷலி மென். நான் ஏன் மென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் என்ன காட்டுதுன்னா, வென் மேல் பீப்புள் ஹூ ஸ்மோக் அ லாட் இல்லையா, அவங்களுக்கு வந்து கிரேயிங் வரும்பொழுது அவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இஸ் மோர்.
அதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா வரதுண்டு. ஸ்மோக்கர்ஸ் வித் கிரே ஹேர் who are men. ஸோ அதனால எஸ்பெஷலி men please do quit smoking if you don't want to go lead on to heart problems later. ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு உங்களுக்கு. இது தவிர வேற என்ன தீர்வு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடிங் a healthy lifestyle is definitely important. அது தவிர வந்து ஹேருக்கு வந்து உங்களுக்கு ஓரல் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா காப்பர் அண்ட் அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு அதை சப்ளிமெண்ட் பண்றது, இல்லை புரோட்டீன் பற்றாக்குறை இருக்கும்போது புரோட்டீனை வந்து டயட்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, அதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ இது தவிர வந்து என்ன அப்ளை பண்ணலாம், சில இதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்ளை பண்றது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சொராலன் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் மெடிசன். அதை அப்ளை பண்ணி வெயில்ல காட்டும் போது அதனாலேயே கொஞ்சம் டார்க்கனிங் சில பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது தவிர மெலட்டானின் அப்படிங்கிற மெடிசனும் வந்து இப்போ லேட்லி இப்போ யூஸ் பண்றோம். விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, பாலிஃபினால்ஸ், டீ ட்ரீ ஆயில் எக்ஸ்ட்ராக்ட், இது எல்லாமும் வந்து research is going on for using to improve the coloration of the hair. அந்த கிரே கலர்ல இருந்து திருப்பி பிளாக் கொண்டு வரதுக்கு. கருவேப்பிலை சாப்பிடலாமா, ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. சரி, ஹோம் ரெமெடிஸ் வந்து நீங்க இஃப் சப்போஸ் நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா ஒரு 100,000 ஹோம் ரெமெடிஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் பேஸ் ரிசர்ச் ஏதாவது இருக்கா? இப்போத்துக்கு there is no solid research to say கண்டிப்பா இதை சாப்பிட்டா வந்து உங்களுக்கு கிரே ஹேர் போயிடுங்கிறது ஒன்றும் ரிசர்ச் கிடையாது. பட் கரி லீவ்ஸ், அதாவது வந்து நம்ம கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை வந்து உங்களுக்கு இட்ஸ் a rich source of iron, calcium, phosphorus, இது எல்லாமே ஒரு நல்ல ரிச் சோர்ஸ், புரோட்டீன், ஃபைபர் எல்லாத்தையுமே ரிச் சோர்ஸ் உங்களுக்கு. ஸோ நம்ம இன்ஃபேக்ட் நம்ம முன்னோர்கள் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு போடுறாங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் த ஃபிளேவர் ஆஃப் த லீஃப், அதுக்கு ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குங்கிறதுனால தான் போடுறாங்க. இதுல இருக்கிற நல்ல நியூட்ரிஷன் வந்து கண்டிப்பா வந்து இட் ஹெல்ப்ஸ் டு கரெக்ட் த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. அதாவது ஒருத்தருக்கு கிரே ஹேர் நியூட்ரிஷன்னால வருது, அதாவது நியூட்ரிஷன் கம்மியா இருக்கிறதுனால வருதுன்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இந்த கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் நம்ம டயட்ல சேர்த்துக்கிறது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்க எதர் சட்னி மாதிரி பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ யூ கேன் ஈவன் மேக் அ ஜூஸ் அவுட் ஆஃப் இட். பட் வெறும் கருவேப்பிலை லீவ்ஸ் எடுத்து வெறும் அப்ளிகேஷன் போடுறதுனால will the grey hair grow? I don't really believe in it and there is no particular evidence which points to that. But eating கருவேப்பிலை வந்து உங்களுக்கு டயட்ல சேர்த்துக்கும் போது டெஃபினட்டா வந்து சில டெஃபிஷியன்சிஸ், ஏன்னா அதுலயும் நியூட்ரியன்ஸ் இருக்குங்கிறதுனால இட் வில் கரெக்ட். இது தவிர வந்து ஓகே இதெல்லாம் பண்ண முடியல எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் we've corrected the diet, we've corrected all this, பட் ஆனாலுமே எனக்கு கிரே ஹேர் வந்து குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற சில பேருக்கு என்ன பண்ணலாம்னா, இன்ஃபேக்ட் they say கொஞ்சம் ஒரு 2 நரமுடி இருந்தா அதை வந்து எடுக்கிறதுலையோ கட் பண்றதுலையோ ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. பிகாஸ் காமன் பிலீஃப் என்ன, ஒரு நரமுடியை பிளக் பண்ணா 10 நரமுடி வந்துடும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. தட்ஸ் a myth. 1 எடுத்தா 10 வருங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு முடியை பிளக் பண்ணா 10 பிளாக் ஹேர் உங்களுக்கு க்ரோ ஆகுதா? இல்லை தானே. அப்போ இதுவும் அப்படி கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரே 1 or 2 கிரே ஹேர் தான் இருக்கு அப்படிங்கும்போது யூ கேன் ஜஸ்ட் கட் இட் ஆஃப். ஓகே, பட் அதுக்கு மேல அதிகமா கிரே ஹேர் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அஃப்கோர்ஸ் we have to come to the next topic which is hair dye. hair dye யூஸ் பண்றது lot of people use it. நான் வந்து whether I approve of it or not approve of it, everybody does use a hair dye. ஹேர் டைங்கிறது நிறைய டைப்ஸ் இருக்கு. எதர் நேச்சுரல் ஹேர் டைஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் ஹேர் டை ஆர் கெமிக்கல் ஹேர் டைஸ் இருக்கு. நேச்சுரல் ஹேர் டைன்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா, இல்லைன்னா பிரிங்கராஜ், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வால்நட்லேருந்து எடுக்கிற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்து நேச்சுரலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் கலரேஷன், சிலதெல்லாம் வந்து ஒரு சர்டன் கலர் தான் கொடுக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹென்னா யூஸ் பண்ணுறது ரெட் கலர் கொடுக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. பட் ஹென்னா இஸ் அ குட் சப்ஸ்டியூட். அதாவது வந்து நல்ல ஒரு பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ஹென்னா, அந்த ஒரு கலரேஷன் வந்து ஒரு ஸ்லைட் டார்க் கலர் கொடுக்கும்போது பீப்புள் டோன்ட் மைண்ட் it and it is quite safe உங்களுக்கு. provided சில பேர் black henna யூஸ் பண்ணுவாங்க. black henna வந்து யூஸ் பண்ணும்போது அதுல உங்களுக்கு அந்த black கலர் கொடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து அலர்ஜி கொடுக்கலாம். so you have to be very careful to check if in case chemicals ஏதாவது ஆட் பண்றாங்களா to the henna. henna has to be used in the very pure form. அப்பதான் வந்து உங்களுக்கு அது சேஃப் உங்களுக்கு. மிச்சபடி வந்து உங்களுக்கு சிந்தட்டிக் டைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் டை பொறுத்த வரைக்கும் ஹேர் டைல வந்து உங்களுக்கு அந்த கருப்பு கொடுக்கக்கூடியது பாராஃபெனலின் டயமைன் ஆர் பிபிடி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இதோட டெரிவேட்டிவ்ஸுமே வந்து அந்த ஒரு பிளாக் கலர் கொடுக்கும். பட் இந்த பிபிடிங்கிற கெமிக்கல் தான் மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் அலர்ஜி. ஸோ இஃப் யூ யூசிங் அ ஹேர் டை, யூஸ் அ ஹேர் டை which does not contain ammonia and does not contain paraffenylene diamine and that will be safer for the scalp. ஏன்னா even though research says இன்னும் எவிடன்ஸ் இல்லை ஸ்கேல்ப் கேன்சர் வருது பிகாஸ் ஆஃப் ஹேர் டைங் எவிடன்ஸ் இல்லை. பட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அலர்ஜிஸ் அண்ட் அந்த தோல்ல வந்து ஒரு கருவளையம் வரது, கருப்பா பிக்மெண்டேஷன் வருது ஹேர் டைனால, கண்டிப்பா வந்து இட் இஸ் அ ட்ரூத். ஸோ இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் டு யூ ஆல்வேஸ் சூஸ் யுவர் ஹேர் டை வெரி சேஃப்லி. So I hope this particular episode has helped you today. Thank you.
அழகு குறிப்புனா நமக்கு தெரியாத பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு எப்படி அழகுபடுத்திக்கிறதுன்னு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாம வீட்டுல இருந்தபடியே எவ்வளவு ஈஸியா நம்மளுடைய அழகை மேம்படுத்தலாங்கிறது தான் நம்ம மார்னிங் கஃபேல நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம்ல. எஸ், இப்ப மார்னிங் கஃபேல அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான செக்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, கால மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்ல நிறைய சேஞ்சஸ கொண்டு வருது இல்ல? ஆமா ஸ்வாதி, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ டெலிகிராம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தது. பட் இப்ப அது கிடையவே கிடையாது. அதே மாதிரி ட்ரெயின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மீட்டர் கேஜ் ட்ரெயின் இப்போ இந்தியாவில மறுபடியும் பார்க்க முடியுமா நமக்கு தெரிய கூட இல்ல. அண்ட் போன் இன்வென்ட் பண்ண பிறகு பேஜர்ங்கிற ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்றதே நிறுத்திட்டோம்ல. இப்படி ஒரு சில பொருட்கள் இல்ல ஒரு சில விஷயம் வந்து அழிஞ்சுட்டு தான் வருது இல்லையா? ஆமா கண்மணி, இப்ப அந்த வரிசையில பிபிசி தமிழோசையும் சேர்ந்திருக்கிறது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, நீ பிபிசியோட தமிழ் ஒலிபரப்பதானே சொல்ற? ஆமா, எக்ஸாக்ட்லி அதேதான். 1941ல தான் பிபிசி தமிழோசையை ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா பிபிசி நியூஸ் பார்த்தனா எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு நியூஸா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நியூட்ரலா இருப்பாங்க, எந்த விதமான ஒரு ஃபேக் நியூஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியா பிபிசி நியூஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எஸ், நீ சொன்ன மாதிரி பிபிசி தமிழ் ரேடியோல ஷார்ட் வேவ் பேண்ட் சேனல்ல தானே வரும். எஸ், எக்ஸாக்ட்லி. அண்ட் இப்போ பிபிசி நியூஸ் அந்த ஆர்கனைசேஷன் என்ன முடிவு செஞ்சிருக்காங்கன்னா, ரேடியோ கேட்குற ஆட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டதுனால பிபிசி தமிழோசையை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. பட் இதுல ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு நியூஸ் கேட்கணும், பிபிசி நியூஸ் கேட்கணும் அப்படின்னா நம்ம அவங்களோட வெப்சைட்ல போய் அந்த பிபிசி தமிழோசையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாவ், சூப்பர் ஸ்வாதி. இது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நல்ல விஷயம் எப்பவுமே தடைப்படாது, அது எப்பவுமே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம சூப்பரான ஒரு காஸ்டியூம் கலெக்ஷன் பகுதி காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு ஆம்சி பொட்டிக், வேளச்சேரி மெயின் ரோட். இந்த பொட்டிக்ல மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்கு இந்த சம்மருக்கு காட்டன்ல அப்படின்னு பார்த்துருக்கோம். சில கிராண்ட் அட்டையரோட நமக்கு தேவைப்படும் சம்டைம்ஸ் மெட்டீரியல், பட் போட்டுக்கவும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒயிட் அண்ட் வயலட் சல்வார். யூஸ்வலாக ஒயிட் வித் எனிதிங் வில் கோ வெரி பிரிட்டி. அதுவும் இந்த மாதிரி பிரைட் வயலட் அப்படின்னும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நெட் மெட்டீரியல், அதில் வந்து ஒயிட் ஸ்டோன் அண்ட் சில்வர் பிரிண்ட், மாங்காய் சில்வர் பிரிண்ட் வச்சு ஒயிட் ஸ்டோன் அண்ட் வயலட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னா சூப்பரான ஒரு விஷயம், இவங்களே லைனிங் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் வயலட்டில் உள்ளே வந்து டிசைன் இருக்கும். ஸோ மேலே பார்க்கும்போது இதில் வெறும் லைனிங் கொடுத்து தைச்சோன்னா எப்படி இருக்கும், சும்மா ஒரு நார்மலாக தான் இருக்கும். பட் when it comes இதில் பிரிண்டட் துணி, காட்டன் துணியோட இதில் பார்க்கும்போது ஸோ பிரிட்டி, ரொம்ப பிரிட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுலேயே இன்னும் கொஞ்சம் திறமையான டெய்லர்லாம் யாராவது இருந்தாங்கன்னா அப்படியே அதில் ஒரு கட் ஒர்க் வச்சு நடுவில் கட் பண்ணி ஒரு வயலட் பீடிங் கொடுத்து அதுக்கு பட்டி கொடுத்து அழகாக நம்ம இன்னுமே ரொம்ப அழகாக ஸ்டைலாக பண்ணிக்கலாம். வித் லைனிங் கேன் யூ see எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ள ஒரு சட்டிலாக ஒரு சம்மருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பேண்ட்டை வயலட் கலர் பேண்ட், அதுக்கு ஒரு ஷிஃபான் ஷால் வித் கோல்ட் அண்ட் வயலட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஷிஃபான் ஷால் நமக்கு கொடுத்துருக்காங்க. வெரி பிரிட்டி, ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. லைனிங் தான் இதில் வந்து அல்டிமேட். நெக்ஸ்ட் வந்து மாம்பழம் எல்லோ. சம்மருக்கு எப்படி மாம்பழம் ஃபேமஸோ அதே மாதிரி காட்டன் பட்டுக்கெல்லாம் வந்து மாம்பழம் எல்லோ இஸ் வெரி ஃபேமஸ். ஸோ இதில் வந்து செமி ஸ்டிச்ட் பேட்டர்ன் ஆல்ரெடி பாதி அவங்களே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. கையை கட் பண்ணி வச்சுட்டு சைடில் அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். ப்ரிட்டியாக ஒரு இதுக்கு நிறைய கோல்டு இருக்குல்ல, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோல்டு இருக்கு. பட் எந்த கலர் கோல்டு எந்த கலரோட சேர்க்கணுன்றதுல தான் அந்த ட்ரெஸ்ஸோடைய ப்ரிட்டி ஃபேக்டரே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு காப்பர் மிக்ஸ் ஷேட் நமக்கு இருக்கு. அதில் மாம்பழம் எல்லோக்கு நீங்கள் ஒரு பியோர் கோல்டு கொடுத்தீங்கன்னா இட் வில் பிரிங் அவுட் ஒன் சில்க் எஃபெக்டில் வந்துடும். ஸோ வென் யூ ஹேவ் டு பிரிங் காட்டன் எஃபெக்ட் அப்படி வரணும்னா யூ ஹேவ் டு கோ வித் காப்பர் அண்ட் பிரான்ஸ் லுக்கில் இந்த மாதிரி போகணும். வெரி ப்ரிட்டி, ரொம்ப நல்லா இருக்கு. வித் போல்கா டாட்ஸ், கோல்டு போல்கா டாட்ஸ், நெக்கு, காலர் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு வந்து ரொம்ப சட்டிலாக பெய்ஜ் கலர் காட்டன் பேண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. வித் அதே போல்கா டாட்ஸோட கோல்டன் பெய்ஜ் துப்பட்டா. ஸோ பிரிட்டினோ, ரொம்ப அழகாக இருக்குது. வெரி இண்டியன் சுங்கோட ரொம்ப நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து
ஆல்ரெடி நம்ம சில்க் காட்டன்ல ஒரு வெரைட்டி பார்த்தோம்ல, அதுலயே கொஞ்சம் இந்தியன் டச்சோட வேணும், கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னா ஐக்கட் டிசைன்ல இப்படி லைட்ல பார்க்கும்போது நமக்கு இது எப்படி தெரியுது, ஒரு சில்க் எஃபெக்ட்ல இருக்கு. பட் இட்ஸ் பியூர் சில்க் காட்டன், ரொம்ப மெலிசா இருக்கு இப்பவே. ஸோ ஆஃப்டர் வாஷ் இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டுக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹாவ் மரூன் கோல்டு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ்ல சூப்பர்வா ஐக்கட் டிசைன்ஸ்ல நமக்கு வந்து ஒரு மெட்டீரியல் கிடைக்குது. அண்ட் ஸோ பேண்ட் வந்து ஹாஃப் ஒயிட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் தான் இதுக்கு ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கொசகொசான்னு ஆகிடும். பிகாஸ் ஆல்ரெடி ஐக்கட் டிசைனே நம்மளை கொஞ்சம் அப்படி தான் காமிக்கும். அதுக்கு ரொம்ப பிரிட்டியாக ஒரு ஹாஃப் கோல்டு ஷால், சில்க் மிக்ஸ், சில்க் த்ரெட் மிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஷாலோட நமக்கு ஒரு மெட்டீரியல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ரொம்ப பிகினிங்ல ஒரு பஞ்சாரா எம்ப்ராய்டரி பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பஞ்சாரா எம்ப்ராய்டரி உள்ள செம்ம கலர் காம்பினேஷன். ஸோ ஸ்லீவ் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஜார்ஜெட்ல நமக்கு இருக்கு. அண்ட் எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ அழகாக நெருக்கமாக சூப்பர் எம்ப்ராய்டரி ஒர்க். நல்ல மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா XXL அவங்க வந்து தைச்சிக்கலாம், ஷார்ட் குர்த்தா ஆர் ஷார்ட் சல்வார் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் சி கீழேயும் மிஷின் எம்ப்ராய்டரி செம்ம நெருக்கமாக இருக்கு. ஆஸ் இஃப் இது வந்து பஞ்சாராவா என்னன்னு அது பண்ணவங்க தான் சொல்ல முடியும், அவ்வளோ நெருக்கமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பேண்ட் அண்ட் ஷால், இது வந்து ஷால், இது வந்து பேண்ட் பேரட் கிரீன் பிரைட் காம்பினேஷன். அண்ட் ஸ்லீவும் வந்து பேரட் கிரீன்ல தான் இருக்கு நமக்கு. சூப்பரா இருக்கு வித் கோல்ட் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எம்ப்ராய்டரி இஸ் வெரி மச் அட்மைரிங் எம்ப்ராய்டரி, ரொம்ப குவாலிட்டியான ஒரு எம்ப்ராய்டரி. அப்படியே பார்த்து நம்ம நெக்ஸ்ட் இஸ் லைக் ரியலி ஃபென்டபிளஸ் மெட்டீரியல்ல இப்படி ஒரு ரகமா அப்படின்னு. பேரட் கிரீன்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, சோ பிரிட்டி, ஃபுல்லா மணி ஒர்க். இப்பெல்லாம் நம்ம நிறைய மணி ஒர்க் பார்க்கவே முடியறது இல்லை. இந்த மாதிரி பீட் ஒர்க் வந்து இப்போ ரொம்ப ரேர். ரீசெண்ட் டைம்ஸ்ல இது ரொம்ப ஒரு காலத்துல ஃபேமஸ், அகெயின் சீம்ஸ் டு பி லைக் இவால்விங் இந்த ட்ரெண்ட். ஸ்லீவுக்கு வந்து நமக்கு பார்டர் கையில் கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ ஸ்லீவ் வச்சுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நெக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக மணி ஒர்க் தான், நோ சமுக்கி அப்புறம் மிரர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் செம்ம ப்ரிட்டியாக பண்ணியிருக்காங்க. போட்டால் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இதுக்கு பேண்ட் வந்து மரூன் கலரில் இருந்ததுன்னு வைங்க, அல்டிமேட். துப்பட்டாவில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸ்டோன் ஒர்க் இருக்கு, ஹாஃப் கோல்டு இது. பட் பேண்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கு. பிளெயின் பேண்ட் இருந்தால் தான் இதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அப்படி ப்ரிட்டியாக இருக்குல்ல, பட் திஸ் காம்பினேஷன் செம்ம ப்ரிட்டியாக இருக்கு. வெரி கிராண்ட். காட்டனில் கிராண்டாக போட்டுக்கிற மாதிரி சல்வார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் பேரட் கிரீன் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு. எம்ப்ராய்டரி சிலர் விரும்புவாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுத்து வச்சேன். ஸோ இது ஃபுல்லாக டயகனல் டை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுவுமே எம்ப்ராய்டரி இல்லை. இந்த பெய்ஜ் கலரில் இருக்குல்ல, இது மட்டும்தான் எம்ப்ராய்டரி. இது எல்லாமே வந்து கலர் டை. சூப்பராக இருக்குது, சட்டிலாக இருக்குது. அண்ட் வித் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் அண்ட் லைட் கலர்ஸ் தான் இப்போ ட்ரெண்ட் காம்பினேஷனில். அஃப்கோர்ஸ் பேரட் கிரீன் பேண்ட் மெட்டீரியல், காட்டன் பேண்ட் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குல்ல. அண்ட் தென் ஷிஃபான் ஷால், டபுள் ஷேடட் ஷால், நல்லா இருக்கு. இதுலேயும் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க, வெரி குவாலிட்டி ஒர்க், சூப்பராக இருக்கு, வெரி பிரிட்டி. சம்மர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து சிம்பிளிஃபைடாக அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். ஸ்லோவாக காட்டன் சாரீலேருந்து அப்படியே மெட்டீரியல்ஸ்க்கு இவால்வ் ஆனோம். அங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்லோவாக வந்து ரெடிமேட் சல்வாஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதுலேருந்து இப்போ நம்ம அடுத்த ஜோனில் என்ன இருக்கோம்னா குர்த்திஸ் ஜோனில் இருக்கோம். ஸோ காட்டனில் சம்மருக்கு ஏற்ற மாதிரியான குர்த்திஸ் நாளைக்கு பார்க்கலாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகே குழந்தைகள் தாங்க. அப்படி குழந்தைகளை நல்லபடியா வளர்க்கணும்னா மார்னிங் கஃபேல தினமும் பேரண்டிங் பகுதியை பார்க்கணும். சோ மார்னிங் கஃபேல இப்ப அடுத்ததா வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே.
என்ன கண்மணி, ரொம்ப ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா அமெரிக்கால இருக்கிற பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். உலகத்துல இருக்கிற மிக சிறந்த யூனிவர்சிட்டியில இது 8வது இடத்தை பிடிச்சிருக்குன்னா பாத்துக்கோயேன். அங்க சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா. அப்படியே அங்க ஸ்காலர்ஷிப்ல கிடைச்சதுன்னா சூப்பரான விஷயம் தான் இல்ல? அதுவும் ஸ்காலர்ஷிப்போட சேர்த்து 2 கோடி ரூபாய் காசு கிடைச்சதுன்னா 2 கோடி ரூபாய்க்கு ஸ்காலர்ஷிப்பா? வாவ், யார் அந்த லக்கி பர்சன்? லக்னோவை சேர்ந்த லக்ஷய் சர்மாக்கு தான் அந்த லக் அடிச்சிருக்கு. ஆனா இதுக்காக அவர் கடும் முயற்சியும் செஞ்சிருக்காரு, ரொம்ப எஃபர்ட்டும் போட்டிருக்காரு. பின்ன அப்ராட் ஸ்டடீஸ்னா சும்மாவா? அதுக்காக தனியா எவ்வளவு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஆமா, அதுவும் லக்ஷய் பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் ஸ்கோர் பண்ணிருக்கிற மார்க்ஸ்க்கு எல்லாம் கேட்டீங்கன்னா நம்மளே அசந்து போயிடுவோம். ஏன்னா முதல்ல TOEFL எக்ஸாம்ல அவர் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காருன்னா 120க்கு 115 வாங்கியிருக்காரு. ஆக்ட் எக்ஸாம்ல 36க்கு 35 ஸ்கோர் பண்ணிருக்காரு. அதே மாதிரி SAT எக்ஸாம்லயுமே 800 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இப்படி எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே அதிக அளவுல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பட்டைய கிளப்பிருக்காரு லக்ஷய். வெரி குட் யா. வெளிநாட்டுல போய் படிச்சு நம்ம தாய்நாட்டுக்கு நல்லது சேர்க்கிறதா இருந்தா அது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். சரி, இப்ப நம்மள மோட்டிவேட் பண்ற மாதிரியான சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டுட்டு வரலாம். ஒரு வருஷம் முன்னாடி சிவகங்கையில ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ்ல என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அது 2 நாள் ட்ரைனிங்கு. எல்லாருமே கேர்ள்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. முதல் நாள் முடிஞ்ச உடனேவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ட்ரைனிங்கு. 2வது நாள் ஆஃப்டர்நூன் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பொண்ணு சொன்னா, மேடம் எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு, நம்மளால இந்த மாதிரி லைஃப் இவ்வளோ ஃப்ரீயா வாழ முடியலையே, எனக்கு அனுதினம் நரகத்துல இருக்கா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. உடனே நான் சொன்னேன், எல்லாரோட லைஃப்லயும் கஷ்டம் இருக்குமா, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவளோட கதையை சொன்னா. எனக்கு அதை கேட்கறப்ப மனசு ரொம்ப புழிஞ்சுது. அந்த பொண்ணை அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணிட்ட பிறகு டெய்லி சொல்றாராம், சங்கீதாவை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணி என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சங்கீதா யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எங்க தெருவுலயே தாங்க இருக்குது அந்த பொண்ணு. இவரை அட்லீஸ்ட் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு 2 பசங்க இருக்காங்க. அவ சந்தோஷமா அவ ஹஸ்பண்ட் கூட இருக்கா. சோ நான் அதை காமிச்சு சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே தானடா அவன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் இன்னும் கடந்த காலத்தையே பாத்துக்கிற, நான் அவ்வளவு லவ் பண்ணேன்னே சொல்லிட்டு இருக்க. இதானே லைஃப், நான் தானே இன்னைக்கு உன்ன லைஃப், என்ன பாத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உடனே அவர் சொல்றாரு, இல்ல என்னால அவளை மறக்கவே முடியல, டெய்லி பாக்குறப்பெல்லாம் அவதான் என் கண்ணுக்கு தெரியறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் கேட்டேன், ரொம்ப மனசு தாழாம ஒரு நாள் கேட்டேன், அவ்வளோ பியூரா நீ அவளை லவ் பண்ணனா நீ ஏன்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் லைஃபையும் ஏன் ஸ்பாயில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அவ்வளோ அசால்ட்டா சொன்னாரு. அப்புறமா நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா எனக்கு நீயும் இல்லாத போயிடுமே, அதனால்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இந்த ஒரு எண்ணம் கூட எப்படி தோணும் யோசிச்சு பாருங்க. சரி, அப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணத்துல நீயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா, கல்யாணம் பண்ணவள சந்தோஷமா வைக்கிறதுல என்ன போச்சு? அங்க அகம்பாவத்துக்கும் அங்க நான் அங்க இருந்தா நல்லா இருப்பேன், அங்க இருந்தா நல்லா இருப்பேன்னு இன்னும் முடிஞ்சு போன வாழ்க்கையே பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன இருக்கு? அந்த பொண்ணு என்னால தேத்தவே முடியல, அவ்வளோ கஷ்டத்துல இருந்தது அந்த பொண்ணு. அப்படி சொல்றப்பவே இன்னொரு பொண்ணு சொல்லுச்சு, அக்கா இவங்களாவது பரவாயில்ல, என் கதை இன்னும் அவ்வளோ கொடூரம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, எங்க அப்பா அம்மா 2 பேருமே விவசாயிங்க, எங்களுக்கு ஒரு சின்ன பிட் ஆஃப் லேண்ட் தான் இருக்கு, எங்க ஊர் பக்கம்லாம் 19 வயசு 20 வயசாகி கல்யாணம் பண்ணாலே அது ஏதோ வயசாகி கல்யாணம் பண்ண மாதிரி, 18 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே எங்க ஊர்ல எல்லாம் கௌரவம், பாரு பொண்ணு எவ்வளவு சின்ன வயசுல கட்டி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு. சோ எனக்கு 18 வயசு ஆகிறப்பவே எங்க அப்பா அம்மா என்ன ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. சோ எங்க ரிலேட்டிவே எங்க மாமா பையனையே தான் எனக்கு முடிச்சாங்க. ஆனா அவங்க என்ன ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு கார் வேணும், அதோட சேர்ந்து ஏதோ ஒரு கேஷோ நகையோ ஏதோ ஒரு 20 பவுண்ட்ஸோ ஏதோ கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட உடனே இவங்க கிட்ட காசே இல்ல, பாவம் ஏழை விவசாயிங்க எங்க போவாங்க. சோ அவங்க அப்பா என்ன பண்றாரு, இருக்கிற அந்த சின்ன லேண்ட் பீஸ வித்துட்டு அதுல இருக்கிற காசை வச்சு காரையும் அந்த நகையும் போட்டு கல்யாணம் பண்றாரு. இவங்க லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் கல்யாணம் இருக்கிறது ஒரே பொண்ணு, நம்ம கஞ்சியோ கூழோ குடிச்சு நம்ம பழப்ப ஓட்டிக்கலாம், கூலி வேலை செஞ்சு பழப்ப ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த நிலத்தை வித்துட்டு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் ஆகி ஒரே வருஷம்
அந்த பையன் வந்து இந்த பொண்ணை வீட்டுக்கு திருப்பி அனுப்புறான். என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, நாங்க கேட்டது 25 சவரன், உங்க வீட்டுல போட்டது 20 சவரன் தான், மீதி 5 சவரத்தை எடுத்துட்டு வந்தியானாதான் நான் உன்னோட குடும்பம் நடத்துவேன் அப்படின்றதுதான். இப்ப எங்க போவாங்க? இருக்கிற நிலத்தையும் வித்தாச்சு, எங்க போவாங்க? இன்னைக்கு அந்த பொண்ணு அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ்ல அவங்க உபயத்துல ஃப்ரீயா டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சிட்டு இருக்கு. ஏன்னா வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிச்சுட்டு அந்த நகைய வாங்கிட்டு போயிட்டு கணவன் கிட்ட குடும்பம் நடத்தணும்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாத்தீங்களா இது எவ்வளவு கொடுமைன்னு சொல்லிட்டு. அந்த எனக்கு என்ன திகைப்பா இருந்ததுன்னா, அந்த காலேஜ்ல நான் பேசிட்டு இருந்த அந்த 40 பசங்கள்ல கிட்டத்தட்ட 30-32 பசங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கல்யாணமான அந்த சந்தோஷம்ன்றத இந்த குழந்தைங்களோட முகத்துல நான் ஒரு முகத்துல கூட பார்க்கல. எல்லாருமே இந்த மாதிரி மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, எங்க வீட்டுல வந்து பொண்ணுனா இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரீடம் இல்ல, இந்த மாதிரி பேச்சுக்களை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுல வந்து ரொம்ப கொடூரமா இருந்தது என்னன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கல்ல, இந்த பொண்ணு கேஸ்லயும் சரி இன்னொரு பொண்ணு கேஸ்லயும் சரி, அவங்கள வந்து அவங்களோட கிராமமே வந்து அவமதிக்குது. நீ வாழாவட்டியா திரும்பி வந்துட்ட, நீ ஏதோ வந்து பிரச்சனை வந்து பண்ணிட்டு தான் திருப்பி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு யோசனை வந்தது. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகல, நான் இன்னைக்கு சென்னையில தான் இருக்கிறேன். ஆனா இது வந்து என்னோட வாழ்க்கையில முழுசும் அப்படின்றது கிடையவே கிடையாது. உறவு முறைகள்ன்றது வந்து வாழ்க்கையில ஒரு அங்கம், திருமணம்ன்றது வாழ்க்கையில ஒரு அங்கம், சம்பாத்தியம் என்றது வாழ்க்கையில ஒரு அங்கம், உடல் பயிற்சின்றது வாழ்க்கையில ஒரு அங்கம். இது எல்லாத்தையும் ரவுண்டா நம்ம வாழணுமே தவிர, ஒரு கல்யாணம்ன்றது ஆகலன்ற ஒரு காரணத்துக்காக என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிப்பனான்னு சொல்லிட்டு கேட்டா சத்தியமா கிடையாது. இன்னைக்கு நான் அவ்வளோ ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது வாழ்க்கை கிடையாது. இது இருந்தா வாழ்க்கை இனிமையா இருக்கலாமே தவிர, இது இல்லாததுனால வாழ்க்கை கசந்துடும் சொல்லிட்டு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதுவே சென்னையில இருக்கிற மத்த பெண்களை பார்த்தா அவங்களையும் நான் பாக்குறேன். இவங்க எல்லாம் வந்து தனியா இருக்காங்க, இவங்க கஷ்டப்படுறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா இல்ல. ஏன்னா அது என்னவோ நகர வாழ்க்கையில திருமணம்ன்றது வந்து வாழ்க்கையோட ஒரு அதுதான் வாழ்க்கைன்ற அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டு வருது. எல்லாருக்கும் உடஞ்சிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டு இருக்கு. பெண்கள் வந்து வேலைக்கு போக போக அவங்க சம்பாத்தியத்துல நிக்க வாழ்க்கையோட சுவைகளை அவங்க அனுபவிக்க இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க, சந்தோஷமாயிடுறாங்க. ஆனா கிராமத்து பக்கங்கள்ல இன்னும் அது வந்து மாறல. அது மாறாததுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு தெரை கண்ணுல விழுந்த மாதிரி இது ஒண்ணு மட்டும் தான் தெரியுது. ஒருவேளை திருமணத்துல அவங்க ஃபெயிலியரை மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மனசளவுல அவங்க அப்படியே நசிஞ்சு போயிடுறாங்க. எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க நாசமா போயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அது நாசமா போயிடுச்சு. நீங்க நாசமா போகலன்னு நினைச்சீங்கன்னா அது நாசமா போகல. நம்மளோட எண்ணங்கள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சோ எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்க வாழ்க்கையில ஒரு சென்டர் பொசிஷனை கொடுத்துடாதீங்க. உங்க வேலைக்கும் கொடுக்காதீங்க, உங்க ரிலேஷன்ஷிப்க்கும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு தேவை என்ன? சந்தோஷம். வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு ரசிச்சுட்டு போகணும். இது இருந்தா நல்லது, இது இல்லைனாலும் நல்லது. இதுல ஒரு பாடம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாடத்தை கத்துக்கிட்டு முன்னாடி போகணுமே தவிர, இது ஒண்ணு இல்லைன்றதுக்காக எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சுன்ற அளவுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து லைஃப் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கவே கூடாது. அதுவும் பெண்கள் சீரியஸா எடுத்துக்கவே கூடாது. சோ இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற அறக்க பறக்க இருக்கிற வாழ்க்கையில வந்து யாருக்கும் யார்கிட்டயும் உட்கார்ந்து கேட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரிதாபப்படுறதுக்கு டைமே கிடையாது. ஆனா அந்த சைட்ல இருக்கிறப்போ சுத்தி இருக்கிற மக்களோட மைண்ட் செட் எல்லாமே இது ஒண்ணு மட்டும்தான் வாழ்க்கைன்றப்போ உங்களை பத்தி சிலதெல்லாம் பேசலாம், சில இதெல்லாம் பேசலாம், இல்ல உங்களை உதாசீனப்படுத்தலாம். அப்படிலாம் வரப்போ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. நீ பேசிக்கோ, பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக சில பேஷன்ஸ், சில கோல்ஸ், சில கைவேலைகள் இதெல்லாம் கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுங்க. இல்லாத ஒரு அர்த்தத்தை போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கவே இருக்காதீங்க. சோ அதுக்காக உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல உங்களை சந்தோஷப்படுத்துற, மனசை அமைதிப்படுத்துற, உங்க எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுக்கிற நிறைய நல்ல விஷயங்களை பார்த்தோம். நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.